கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாசமும் நான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு உற்சாகம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஸோ கர்த்தருக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரங்கள். ஸோ இந்த காலை வேளையிலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் கிறிஸ்டியன்ஸ் இன் அ பெரிஷிங் வேர்ல்ட். உறங்கும் கிறிஸ்துவ மக்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த கடைசி காலத்துல இந்த எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் நடந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நம்மை அறியாமலே நாம் உறங்குகின்ற ஒரு மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனாலதான் இந்த ஒரு டாபிக்கை நான் சூஸ் பண்ணேன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்லீப்பிங் கிறிஸ்டியன்ஸ் இன் அ பெரிஷிங் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு காரியத்தை நான் இந்த ஒரு அரை மணி நேரம் நான் இதை பற்றி பேச போகிறேன். ஸோ தூக்கம் பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஸோ அதாவது நம்மளுடைய ஹியூமன் பாடியில ஸ்லீப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் அ ஹியூமன் பாடி. ஸோ அந்த உறக்கம் அப்படின்னு தூங்குகிற காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு சராசரியாக அட்லீஸ்ட் 8 மணி நேரமாச்சு அவன் தூங்குகிற ஒரு ஆளாக இருக்க வேண்டும். ஸோ நம்மளுடைய ஹியூமன் சிஸ்டம், அதுல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நல்ல நார்மலா செயல்படணும், எல்லாத்தையும் கரெக்டான முறையில செயல்படணும் அப்படின்னா அந்த ஒரு மினிமம் ஆஃப் 8 hours ஆஃப் ஸ்லீப் அவனுக்கு இருந்தா மட்டும்தான் எல்லா காரியமும் அதன் காரியங்கள் அந்தந்த ஆர்கன்ஸ் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே ஒரு ஸ்மூத் ப்ராசஸாக நடத்துகின்ற ஒரு காரியமாக நம்ம பார்க்க முடியும். ஸோ there are 2 types of sleep. இப்ப நம்ம 2 தூக்கத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்னு பிசிக்கல் ஸ்லீப், அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது பிசிக்கல் ஸ்லீப். இந்த பிசிக்கல் ஸ்லீப் அப்படின்னா நம்ம டெய்லி இந்த தூங்குகின்றத பற்றியான ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தூக்கம் எப்படிங்க வருது? அப்படியே படுத்தோடனே உடனே தூக்கம் வந்துடுதா? அப்படிலாம் கிடையாது. அதுக்கும் சில ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அந்த தூக்கம் என்ற ஒரு காரியம் அதை தொடர்ந்து வருகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. So there are 4 stages of sleep. So முதல்ல பாத்தீங்கன்னா 2 காரியம், நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்ற 2 காரியங்கள் இருக்கிறது. ஸோ முதல்ல நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட், இதுல மூணு பாகங்களாகவும் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்றத ஒரு பாகமாகவும் நம்ம தூக்கத்துல இருக்கிறது. ஸோ முதல்ல நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜ் 1ல பாத்தீங்கன்னா இட் இஸ் த டிரான்சிஷன் பீரியட் பிட்வீன் wakefulness and sleep. So it lasts for around 5 to 10 minutes. So அந்த ஆரம்ப காலம் நம்ம தூங்க போறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம படுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது பாத்தீங்கன்னா முழிப்புலயும் இருப்போம், அதே மாதிரி தூங்குகிற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயும் இருக்கும். ஸோ அது ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ள அந்த காரியம் நடைபெற்று கொடுக்கும். அதே போல 2வது காரியம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர், ஹார்ட் ரேட்டு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரெயின் பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ஸ்பிண்டில்ஸ், அதாவது அந்த சிக்னல் அனுப்பும், சரி தூங்க போறான், தூங்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை அந்த மூளையானது அந்த ஒரு சிக்னலை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இந்த காரியம் நடக்கும். 3வது ஸ்டேஜ் நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 3வது ஸ்டேஜ், அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே ரிலாக்ஸ் ஆயிடுறோம், மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடுது, பிபி நல்லா ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆயிடுது, உங்களுடைய ரெஸ்பிரேஷன் ஃபுல்லா அப்படியே உங்களுடைய ரெஸ்பிரேட் ரேட் கம்மி ஆயிடும். அப்புறம் அங்கதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்படியே ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல போகிற அந்த ஸ்டேஜ் தான் அந்த ஸ்டேஜ் 3 அப்படின்ற நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்ற ஒரு காரியம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் அவ்வளவுதான். திஸ் இஸ் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்லீப். ஸோ இதுல தான் எல்லாமே ஃபுல் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. உங்க பாடி, உங்க பிரெயின், உங்க பாடி டெம்பரேச்சர், உங்க பாடி மூவ்மெண்ட் எல்லாமே இம்மொபைல் ஆயிடுது. இந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா அநேக ட்ரீம்ஸ் உருவாகிற ஸ்டேஜ், இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜ். அதுல தான் பாத்தீங்கன்னா அநேக ட்ரீம்ஸை நம்ம இந்த ஸ்டேஜ்ல தான் பார்க்க முடியும். ஸோ
இதுதான் இந்த தூக்கத்தின் காரியங்கள். சோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா எழுப்பிடலாம். ஆனா இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அந்த ஆழ்ந்த உறக்கத்துல சொல்லுவாங்க, இடி விழுந்தா கூட ஏஞ்சிக்க மாட்டாங்க. அவன் என்னதான் உலகத்துல என்ன நடந்தாலும் தூக்கத்துக்கு போயிட்டான்னா அதோட அவ்வளவுதான் அப்படின்னா, அந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜில் தான் அவர் வந்து தூங்குகின்ற ஒரு மனுஷனாக இருக்க முடியும். சோ இதுதான் பிசிக்கல் ஸ்லீப். ஆனா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த கால சூழல்ல பாத்தீங்கன்னா become a spiritual sleep is going on. அது நம்மை அறியாமலே, நமக்கே தெரியாம நம் உறங்குகின்ற ஒரு மக்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ ஒரு சூப்பரான ஒரு வேர்டிங்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, you can't wake a person who is pretending to be asleep. சோ அதாவது நல்லா தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாருங்க, ஆனா எழுப்பவே முடியாது. சோ நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் அப்படின்னு நாம இந்த காலை வேளையில நம்ம கேட்டுக்கொள்ள போகிறோம். சோ இந்த தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா வசனமும் தெரியும், சத்தியங்கள் எல்லாமே தெரியும், எல்லா வேதத்திற்குரிய எல்லா காரியமும் தெரியும். ஆனாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தூங்குகின்ற ஒரு மக்களாக, அதாவது நடித்து கொண்டிருப்பார்கள், தூங்குற மாதிரி நடிச்சு இருப்பாங்க. ஆனா இந்த அடுத்த மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வசனம் தெரியாது, ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பாங்க. அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஈஸியா வசனங்களை சொல்லி ஈஸியா கர்த்தருடைய காரியத்தை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து விழித்து எழுந்து ரட்சிப்புக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இமீடியட்டா அவர்கள் வந்து பெறுகின்ற ஒரு மக்களாக இருக்கிறாங்க. ஆனா அந்த நடிக்கிறாங்க பாருங்க, அவங்கள வந்து எழுப்பவே முடியாது. என்னதான் எவ்வளவுதான் வசனம் கேட்டாலும், எவ்வளவுதான் பாஸ்டர் உழுந்து பிரசங்கம் பண்ணாலும் அவங்கள வந்து எழுப்புறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இன்றைய கால சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. சோ ஏன் நம்ம வந்து why we are calling sleeping Christians அப்படின்ற சில காரியத்தை நம்ம வேகமாக நம்ம பார்க்க போறோம். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புலம்புறது, புலம்பி 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 எதுக்கெத்தாலும் புலம்புறது, இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பிரதான காரியமாக அவங்களுடைய வாழ்க்கையில நடைபெற்று கொண்டிருக்கும். சோ இந்த புலம்புறதுனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, they will not be satisfied. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு திருப்தின்ற ஒரு காரியமே அந்த மக்களுக்கு வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. சோ எல்லாத்திலையும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை காரியங்கள், எத்தனை விசுவாச காரியங்கள், எத்தனை போதித்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு திருப்தின்ற ஒரு காரியமே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் இது மாதிரி ஒரு காரியம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, they always comparison தான் மெயின் ப்ராப்ளம். இந்த கடைசி காலத்துல என்ன ப்ராப்ளம் நடக்குது பாத்தீங்கன்னா, always compare with others. அவங்கள மாதிரி நம்ம இல்லையே, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு இல்லையே, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் we always compare with each other. சோ அவங்க பசங்க மாதிரி நம்ம பசங்க ஏன் இல்ல, அவங்க பையன் மட்டும் நல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறானே, என் பையனும் வாசிக்கணும், அந்த பையனை போல என் பையனும் நல்லா படிக்கணும், அந்த பையனை போல என் பையனும் அந்த காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு we always, each and everything in our life, we always compare and we lead our life. சோ இந்த கம்பேரிசன்னால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா பொறாமை தான் உண்டாகுது. சோ இந்த பொறாமைன்ற மிகப்பெரிய கொடூரமான ஒரு ஆவிதான் இந்த உலகத்துல நமக்குள்ளே உண்டாகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. சோ அடுத்த இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா gossip. இது வந்து அடுத்த இன்னொரு மிகப்பெரிய ஒரு காரியம், நம்ம எல்லாம் தூங்குகின்ற ஒரு காரியத்துக்கு தள்ளப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் gossip. யாரை பற்றியாவது குறை சொல்லணும், யாரை பற்றியாவது ஒரு டாபிக் கிடைச்சா போதும், அவ்வளவுதான். அவங்களை பற்றி அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் போனாலும் அவங்கள பற்றி ஒரு காசிப்பான ஒரு காரியத்தை பேசுகின்ற ஒரு மக்களாக நம்ம இந்த கடைசி காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் பிட்டர்னஸ், கசப்பு. பாஸ்டர் வந்து சொல்லுவாரு, பிரதர் அவர்கிட்ட போயிட்டு இந்த காரியத்தை போன் பண்ணி சொல்லிடுங்க பிரதர், இல்ல இந்த காரியத்தை அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா அவர் வந்து சொல்லுவாரு, இல்லைங்க பாஸ்டர் நீங்களே சொல்லிடுங்க, எனக்கு ஒரு 2 மாசமா அவருக்கும் எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, சரியா பேச தெரியாது நானு அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு கால சூழல்ல தான் இந்த காலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை சத்தியங்கள் கேட்டாலும் அந்த மனக்கசப்பு என்ற காரியத்திலிருந்து
நம்ம வந்து வெளியே வராத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா we are still in the sleeping mode. அதனால தான் நம்மள வந்து they are calling us we are all sleeping Christians. அடுத்து வந்து குரங்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா தாவறது ஒவ்வொரு சபை தாவி 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 போய் எந்த சபையிலும் ஒரே என்ன சொல்றது ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்திலயும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. இந்த சபையில ஒரு 10 மாசம் இருப்பாங்க, இன்னொரு சபைக்கு இன்னொரு 2 மாசம் போவாங்க, இன்னொரு சபைக்கு 5 மாசம் போவாங்க. சோ அது மாதிரி தாவுகின்ற ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வந்து இன்னொரு ரொம்ப கொடூரமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லீகல் அஃபேர்ஸ். இந்த கடைசி காலத்துல அதுவும் ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்ல கூட எத்தனையோ இல்லீகல் அஃபேர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. சோ இன்னைக்கு வந்து பிசாசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீடியா எடுத்துன்னு வந்துட்டான் உள்ள. அந்த இல்லீகல் அஃபேர்ஸை ஏற்படுத்துவதற்கான நிறைய சோர்சஸ் எடுத்துன்னு வந்துட்டான். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு அதுல இருந்து ஜனங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு டெவலப் அ இல்லீகல் ரிலேஷன்ஷிப் through this social media. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதாவது they are using that media in a very wrong manner to develop a illegal affair with some other person, with some other's wife or with some other's husband. So அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் இந்த ஃபேஸ்புக் மூலமாகவும் இந்த வாட்ஸ்அப் மூலமா இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் செய்து கொண்டிருக்கிற மக்களாக இந்த கால சூழல இருந்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை அறிந்தவர்களே இந்த காரியத்தில் ஈடுபடுகின்ற ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சோ அந்த காரியத்தினாலதான் நம்ம வந்து we are called as a sleeping Christians. நெக்ஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இன்னும் முன்னேற்றமே கிடையாது. இன்னும் அதே சின்ன ஜபம் தான். ஜபம் பண்ணிடுப்பா, இத ஸ்டார்ட் பண்ண போறோம், இத கடைக்கு போறோம், கார்ல இருந்து உட்கார்ந்தோன்னா ஒரு 2 நிமிஷம் ஜபம். இயேசுவின் நாமத்தில் எங்களை எல்லாரும் பாதுகாத்துக்குங்க, அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே, ஆமீன். இந்த ஜபத்தை தவிர நம்ம வந்து எந்த ஜபம் இன்னும் நம்மளுடைய டைம் ஆஃப் பிரேயர், தி லென்த் ஆஃப் பிரேயர், இட் இஸ் நாட் அட் ஆல் இன்க்ரீஸ்ட். அதுதான் it is calling us as a sleeping Christians. நெக்ஸ்ட் வந்து வேத வாசிப்பு இன்னும் இப்ப கூட பிரேயர் பாயிண்ட்ல இவங்க சிஸ்டர் சொன்னாங்க, அதிகமான வேத வாசிப்பும் அதிகமான ஜெபத்திலும் நம்ம ஈடுபடுத்திக்கல ஒரு காரியத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் சங்கீதம் 91, இன்னும் சங்கீதம் 121, சங்கீதம் 13, இந்த 3திலேயே நம்ம சுத்தின்னு இருந்தோம் அப்படின்னா அவருடைய வருகையை சந்திப்பதற்கு நமக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு என்கவுண்டர் ஜீசஸ். நம்ம எல்லாம் ரொம்ப நினைச்சிருக்கலாம், அவர் வந்தா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசாதாரணமாக இருந்தோம் என்றால் ஐ எம் வெரி சாரி. அவருடைய என்கவுண்டர் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு காரியமாக நமக்கு இருக்கும். சோ அந்த வேத வாசிப்பு இன்னும் பத்தல. சோ அதனாலதான் அந்த காரியத்தை நம்ம சொல்றோம். அதே போல வர்ஷிப், எத்தனை பேர் நம்ம உண்மையா ஆராதிக்கிறோம்? இன்னும் வர்ஷிப் லீடர் வந்து சொல்வாரு, கைகளை உயர்த்தி ஆராதிங்க, வாய்களை திறந்து பாடுங்க, உற்சாகமாக பாடுங்க அப்படின்னு வர்ஷிப் லீடர் ஒவ்வொரு ஆராதனையும் சொல்லுவாரு. இன்னும் கை கட்டின்னு தான் வேடிக்கை பார்த்துக்கின்னு மற்றவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க, மற்றவங்க எப்படி பாடுறாங்க, மற்றவங்க எப்படி செய்யறாங்க அதை பற்றி கமெண்ட் பண்ணிக்கின்னு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த கடைசி காலத்துல இன்னும் மக்களானவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சோ அடுத்து வந்து ஃபேமிலியில ஒரு பாண்டிங்கே இருக்காது. இன்னும் there will be so much of misconceptions, misunderstandings, so many காரியங்கள் இந்த கடைசி காலத்துல குடும்பங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறோம். 10 வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி, 10 வருஷம் ஆயிருக்கும். 10 வருஷம் கழிச்சு யோசிப்பாங்க, அவங்கள மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சிருந்தா நம்மளுக்கு நல்லா அருமையா இருந்திருக்குமே, இல்ல அவங்கள மாதிரி ஒரு கணவர் நம்மளுக்கு அமைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு 10 வருஷம் கழிச்சு யோசிப்பாங்க. அவங்கள மாதிரி மனைவி கிடைச்சிட்டா மட்டும் நீ நல்லா வாழ்ந்துட்டு இருப்பியா? ஒண்ணுமே கிடையாது. As long as you are going to be a sleeping Christian, as long as you are going to lament, and as long as you are going to compare each and everything in your life, nothing is going to be a fulfillment in our life. So அதனால இந்த குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய குழப்பங்களையும் சமாதானத்தையும் வராத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பிசாசானவன் இந்த கடைசி காலத்துல ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதே போல சர்ச்சுக்கு வந்தா வசனத்தை கேட்கணும், பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும், பாஸ்டர் என்ன மாதிரி ஒரு
காரியத்தை சத்தியங்களை என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா மார்க் போடுறது. இன்னைக்கு வந்து பயங்கரமா இருந்ததுப்பா வசனம், இல்லைன்னா இன்னைக்கு என்ன ரொம்ப மொக்கையா பேசுகிறாரு, இன்னைக்கு ஒன்னும் சரியே இல்லையே இன்னைக்கு மெசேஜ் அப்படின்னு வந்து மார்க் போடுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த கடைசி காலத்தில் மக்களானவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ அதனாலதான் still we are called as a sleeping Christians. நெக்ஸ்ட் வந்து சபையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப்பிசம். இதுதான் பெரிய பிரச்சனையே. ரொம்ப ஆச்சரியமே என்னன்னா, நம்ம வந்து இந்த பேண்டமிக்கான ஒரு சிச்சுவேஷன்லயும் இதெல்லாம் மறந்துட்டு என்ன நம்ம இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்ம சென்று கொண்டிருக்கிறோமே அப்படின்னு இன்னும் there is no people has come to a realization that we are in the end days. இந்த கடைசி காலத்திலும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து there is development of a groupism. ஒரு இவங்களுக்கு ஃபேவரான ஒரு மக்கள்லாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க, பாஸ்டருக்கு ஃபேவரான மக்கள்லாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க, இல்ல பாஸ்டருக்கு எதிரான மக்கள்லாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க, இல்ல மூப்பர்களுக்கு எதிரான மக்கள் எல்லாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க. சோ அப்படியே குரூப்பிசமா ஃபார்ம் பண்ணி சபையை சீரழிக்கின்ற ஒரு காரியமாக இந்த கடைசி காலத்தில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா அப்போசிங் வியூஸ். சபையில பாத்தீங்கன்னா எப்பவுமே பாஸ்டர் எதனா சொன்னார் அப்படின்னா அவர் சொல்றதுக்கு நேர்மாறாக ஒரு காரியத்தை சொல்வதற்கென்றே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. பாஸ்டர் ஒரு காரியம் சொல்லுவார், இப்படிதான் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னுவாரு. அப்படியே பாத்தீங்கன்னா இல்ல அப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், என்ன இவர் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு காரியத்தை பேசுகின்ற மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மூப்பர்களுக்கு எதிராக பேசுகின்ற ஒரு மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சோ அடுத்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப், அந்த பதவி மோகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பதவியை கொடுத்தாதான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஊழியத்துல ஸ்ட்ராங்கா செயல்படுவாங்க. அந்த பதவியை கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த ஊழிய காரியத்துல இருந்து அப்படியே பின்னடைஞ்சு போயிடுவாங்க. சோ அந்த பதவி மோகம் இந்த கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பதவி மோகம் வந்து ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா இட் இஸ் மேக்கிங் them to go to a sleep mode. நெக்ஸ்ட் வந்து நெப்போட்டிசம். இது அடுத்த பெரிய பிரச்சனை. நெப்போட்டிசம் தான் பெரிய பிரச்சனையா. எங்க மாமா பையன், இது என் சித்தப்பா பையன், என் பெரியப்பா பையன், இது வந்து எங்க அக்கா பையன், இது எங்க அக்கா பொண்ணு அப்படின்னு அவங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷனா இருக்கிறவங்களை மட்டும்தான் உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபேவரிட்டிசம். சோ ஃபேவரிட்டிசம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மக்களை, அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற ஆட்களை அப்படின்ற ஒரு ஃபேவரிசம் காண்பிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. சோ போன வாரம் கூட பாத்தீங்கன்னா வேலூர்ல காட்பாடியில நாய் செத்து போச்சு ஒரு வீட்டுல. அந்த நாய்க்கு அடக்க ஆராதனை போய் செய்யறாரு பாஸ்டர் சிஎஸ்ஐல இருந்து. சோ அந்த மாதிரி ஒரு காரியமே பைபிள் எங்கேயுமே கிடையாது. ஆனா ஏன் அதை செய்யறாரு? He wants to show his favoritism to that particular family. அது ரொம்ப பணக்கார ஃபேமிலி, அது பயங்கர வாய்ஸ் உள்ள ஃபேமிலி, சர்ச் சிஎஸ்ஐ டயசிஸ்ல பெரிய ஆளு. அதனால அந்த நாய் செத்ததுக்காக இவர் போய் அடக்க ஆராதனை போய் செய்யறாரு. சோ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கும்போது we can very much sure that we are all still sleeping. We are all in the sleeping mode. Next வந்து ஓனர்ஷிப். சபையை வந்து ஓனர்ஷிப் எடுப்பது. சோ இன்னைக்கு வந்து இது வந்து நான் ஆரம்பிச்ச சபை, இது வந்து நான் தான் அப்படின்னு ஒரு ஓனர்ஷிப் எடுப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சத்தியவேத அப்போஸ்தல சபை இன்னைக்கு நம்ம வந்து ஏசப்பா தான் அதுக்கு ஓனர்ஷிப் நம்ம சொன்னதுனாலதான், சொல்லிக்கொண்டு இருப்பதனாலதான் இன்னைக்கு வந்து சத்தியவேத அப்போஸ்தல சபை இந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா we have declared that this is not our church, this is not our fellowship, the ownership is of Christ அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம முன்மொழிந்ததனால தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சபையானது இந்த அளவுக்கு இன்னும் அநேக அற்புதமான காரியங்களை அந்த தேசத்தில் செய்யத்தக்க கர்த்தர் வல்லமையுள்ள ஒரு காரியத்தை நம் சபை மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கிங்.
சபையை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. 3 பேர்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, 5 பேர்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சபையை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு ஆத்மாவையும் சேர்ப்பதற்கு எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ நேரங்களை அவர்கள் செலவு செய்திருப்பார்கள். ஆனால் ஈஸியா ஒருத்தர் உள்ள வருவாங்க, எல்லா காரியத்தையும் பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அந்த சபையை உடைச்சி சின்ன பின்னமா ஆக்கி எல்லாத்தையும் உடைச்சு எடுத்துன்னு போயிடுவாங்க. சோ இத்தனை காரியங்களும் இந்த உலகத்தில் நடந்தேறி கொண்டிருப்பதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில் நான் மட்டும் இப்ப இதுல இருக்கிற காரியம் எல்லாம் நான் ரொம்ப இவன் கிடையாது, என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். நம்மளுடைய வாழ்க்கையில் இத்தனை காரியங்கள் நடந்தேறி கொண்டிருப்பதனாலதான் பாத்தீங்கன்னா we are all called as a sleeping Christians. So என்னைக்கு நம்ம ஏஞ்சிக்க போறோம்? இன்னும் இதே காரியத்துல நம்ம நாமே ஈடுபடுத்தி கொள்ள போகிறோமா? எப்ப ஏஞ்சிக்க போறோம்? இன்னும் நம்ம தூங்கி கொண்டு இருக்க போறோமா? அப்படின்ற ஒரு காரியத்தை தான் இந்த காலை வேளையில நாமே கேட்க போகிறோம். சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இத்தனை காரியங்கள் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 காரியம்தான். ஒண்ணு ஈகோ, நெக்ஸ்ட் பிரைடு. ஈகோ, பெருமை. இந்த 2 காரியங்கள் தான் மிகப்பெரிய சாபமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 காரியத்தையும் நம்ம எடுத்து உடைத்து எறிந்தோம் என்றால் அந்த மீதியான காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. So இந்த ego and pride, we have to burn that, we have to break that ego and pride in our life. So வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருப்போம் அப்படின்னு ரொம்ப தெளிவா ஏசப்பா சொல்லிட்டாரு. மத்தவங்களை மாதிரி நம்மளும் தூங்கணும் அப்படின்னா நம்ம இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ அதனால ஏசப்பா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். அவங்க தூங்குறாங்க அதனால நானும் தூங்குறேன், அவங்க அப்படி பண்றாங்க அதனால நானும் இப்படி பண்றேன் அப்படின்னு டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப், பட் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா ஏசப்பா சொல்றாரு. சோ அதனால எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்கிறது அப்படின்றால், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். சோ நம்ம இன்னும் அந்த பழைய காரியத்திலே இன்னும் அதே நான் அந்த சொன்ன லிஸ்ட்ல இருக்கிற நம்ம இன்னும் அதே காரியத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நடைப்பெணமாக தான் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறோம். So we are all walking as a dead body. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உயிரில்லாத பிணங்களாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். நான் இன்னும் அந்த காரியத்துல நான் இருக்கிறேன், நான் என்னால அதுல இருந்து வர முடியல, அதுல இருந்து என்னால இது பண்ண முடியல அப்படின்னா we ourselves proclaim that we are all dead bodies in this world. So அதனால்தான் ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அதனால் தூங்குகிற நீ விழி, போதும் தூங்குந்தாலும் போதும், விழித்து எழும்பு, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். சோ நம்ம கையில தாங்க இருக்கணும். It is up to us whether we are going to be awake or we are going to sleep forever. So which is better, being awake or sleeping forever? எது உன்னதது என்று நம்ம தான் தீர்மானிக்கணும். ஏசப்பா நம்மளுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு, வசனங்கள் மூலமா காமிச்சிட்டாரு, பாஸ்டர் பேசுற பிரசங்கங்கள் மூலமாக நம்ம கிட்ட அநேக காரியங்கள் பேசி இருக்கிறாரு. So it is in our hand to decide whether to be awake or to sleep forever as a dead body in this world when we are going to live in this world. So 10 கன்னிகைகளை பற்றி தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அந்த காரியம். 10 கன்னிகைகள் கட்டியும் விளக்கு இருந்தது, ஆனா புத்தியுள்ள அந்த 5 கன்னிகைகள் மட்டும்தான் they were very much, அந்த ஞானம் இருந்ததுனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க அந்த விளக்குக்கான எண்ணெயை அவர்கள் கையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். So they were able to update their lamp. So ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணெய் கம்மியாகும் போது அந்த எண்ணெயை ஊத்தி அந்த வெளிச்சத்தை போகாமல் அவர்கள் வைத்துக் கொண்டு, மணவாளன் வருவார்,
எப்போ வேணாலும் வருவார் அப்படின்று கண் விழித்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாக இருந்தார்கள். ஆனா அந்த மீதியான 5 ஞானம் இல்லாத அந்த 5 கன்னிகள் பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை. அவங்க கிட்டயும் அந்த விளக்கு இருந்தது, அந்த ரட்சிப்பு என்ற விளக்கு இருந்தது. ஆனா அந்த அனாயின்மெண்ட், அந்த அபிஷேகம் அப்படின்ற ஒரு ஆயில் அவங்க கிட்ட இல்லவே இல்லாம போயிடுச்சு. So they were not recharging themselves with the anointment. ஒவ்வொரு வாரமும் நம்ம சபைக்கு வரோம், ஒவ்வொரு வாரமும் சபைகள் வார்த்தைகளை கேட்கிறோம் அப்படின்னா we are recharging our anointment. அந்த அனாயின்மெண்ட்டை ரீசார்ஜ் பண்ண அப்பதான் பாத்தீங்கன்னா you will be very much ready to face the second coming of Jesus. இல்ல அப்படின்னா நம்ம புலம்ப போறோம். ஐயோ என்கிட்ட என்ன இல்லையே, ஐயோ அவர் வந்துட்டாரு, ஐயோ என்ன செய்ய போறேன், எங்க போய் நான் வாங்க போறது, நடுராத்திரில எங்க போய் வாங்க போக முடியும்? எல்லா கடையும் மூடிட்டு இருப்போம், எல்லா சபைகளும் மூடி இருக்கும். ஏசப்பா வர சூழ்நிலையில் என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. Be prepared now itself with the anointment. அந்த anointment ஃபயரா இருக்கணும். We have to be baptized in the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவினாலே நம்ம நிறைந்தவர்களாய் நம்ம காணப்படும் போதுதான் பாத்தீங்கன்னா நான் லிஸ்ட் பண்ண ஒவ்வொரு காரியமும் அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லாமலே போகின்ற ஒரு காரியமாக இருக்கும். சோ அதனால வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாய் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. சோ இது வந்து ரொம்ப இந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா it is not to lament, it is not to gossip, it is not to compare, or it is not to envy, or it is not to pride, or it is not to have an ego, but it is a time to use it fruitfully. இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்துகிற ஒரு மக்களாக இருக்கின்ற ஒரு காலமாக இருக்க வேண்டும். சோ இது வந்து ஒரு வேக்கப் காலாக இருக்கிறது. சோ இன்னைக்கு வந்து நான் தூங்கிட்டு தாங்க இருக்கிறேங்க, தெரியலங்க, எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு எதுவும் பண்ண தெரியல அப்படின்னா வேக்கப் நவ். இட் இஸ் டைம் டு வேக்கப். இன்னும் நான் தூங்குறேன், இன்னும் நான் பெட்ஷீட்டை போட்டு இன்னும் நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா யாருமே ஏசப்பாவே வந்தாலும் நம்மள வந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா so many signs and symptoms of his second coming is happening in this world. அநேக காரியங்கள் பார்த்துட்டோம். இன்னும் நான் வந்து ஸ்லீப்பிங் மோட்லயே தான் இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். So it is a wake up call now for everyone to wake up and be ready to face his encounter. So அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா when are we going to fulfill the great commission what he has told to us? எப்பங்க அவர் சொன்ன கட்டளையை நம்ம எப்ப செய்ய போறோம்? இன்னும் நான் தூங்கத்திலே இருக்கிறேன், இன்னும் தூங்கத்திலே இருக்கிறேன் அப்படின்னா அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை நம்ம எப்ப செய்ய போறோம்? So he has not given a suggestion, இப்படி செய்யலாம் அப்படின்லாம் அவர் சொல்ல. He has told a commission, he has told the great commission. அது என்னன்னு பாத்தீங்கன்னா go and make disciples of all nations. எப்ப இந்த காரியத்தை செய்ய போறோம்? இன்னும் நம்ம வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளே நம்ம ஃபேஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகளே நம்மை நாமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த காரியத்தை எப்ப செய்ய போறோம்? ரொம்ப பிரதானமான ஒரு காரியமாக இருக்குது. This is the biggest commission what has God has given to us. இந்த காரியத்தை எப்ப செய்ய போறோம்? அந்த கேள்வியை நம்மை நாமே கேட்க போறோம் இன்னைக்கு. When are we going to do the biggest commission what God has given to us? So focus on God's plan, not your problems. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருந்துனே தான் இருக்கும். இந்த மாதிரியான காரியங்கள், இந்த மாதிரியான நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா ப்ராப்ளம் தான், வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை தான். நம்ம வாழ்க்கையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கர்த்தருடைய காரியத்தை எப்ப பார்க்க போறோம்? When are we going to focus on God's plan in each of our life அப்படின்னு நம்ம கேட்க போறோம். சிம்சோன் கதை எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து அவ்வளவு அபிஷேகம், அவ்வளவு ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு ஏசப்பா அந்த கர்த்தரானவர் அந்த சிம்சோனை உருவாக்கினார். ஆனால் அந்த சிம்சோன் வந்து பாத்தீங்கன்னா he didn't know what kind of an anointment he had in him, what kind of a
ரோல் he is going to play in this world அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் அறியாத ஒரு மகனாக இருந்து அந்த பிசாசான டெலைலா அவளோட போய் சஞ்சரித்து கொண்டார். சோ அந்த சூழல்ல தான் இந்த கடைசி காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. we are not, நம்ம இந்த உலகத்துல எதுக்காக வந்திருக்கிறோம், இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்கிறோம், இந்த அபுதாபி தேசத்திற்கு எதற்காக வந்திருக்கிறோம், கர்த்தர் என்னை ஏன் இந்த தேசத்துக்கு அழைச்சு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம இன்னும் உணராத மக்களாக, இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கிற மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சோ அவன் சிம்சோன் பாத்தீங்கன்னா அவன் தூங்கிட்டு அவனோட வீக்னஸ் சொல்லிட்டான். என்னோட வீக்னஸே என் முடிய வெட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான், எனக்கு இருக்கிற பலன் எல்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு தூக்கத்திலேயே அவன் வீக்னஸ் சொல்லி அமைதியா தூங்கிட்டான். அதே மாதிரிதான் இன்னைக்கும் நம்ம பிசாஸ் கிட்ட நம்மளுடைய வீக்னஸ் சொல்லிடும். எனக்கு இதுதாங்க வீக்னஸ், நான் ரொம்ப கம்பேர் பண்ணுவேங்க, நான் ரொம்ப ஜெலஸான ஆளு, நான் ஈகோ பிடிச்சுவேன், நான் ரொம்ப பெருமை பிடிச்சுவேன் அப்படின்னு நம்மளுடைய வீக்னஸ் பிசாஸ் கிட்ட நம்ம சொல்லிடுறோம். அதனாலதான் அவன் பாத்தீங்கன்னா நம்மள அழகா தூங்க வச்சிடறான். தூங்கு மகனே, போதும், நீ வீட்டுல இருந்ததெல்லாம் போதும், நல்லா தூங்கு, நல்லா இன்னும் கொஞ்சம் ஏதாவது டீ காப்பி எல்லாம் நல்லா குடிச்சிட்டு நல்லா தூங்கினரு, அப்புறம் பாத்துக்கலாம் மிச்ச காரியத்தை அப்படின்னு நல்லா தூங்க வச்சிடலாம். So we are not identifying our roles in this world. So ஒரு கிரிக்கெட் டீம் பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் இருப்பான், ஒரு bowler இருப்பான், ஒரு விக்கெட் கீப்பர் இருப்பான், ஒரு ஃபீல்டர் இருப்பான். So each of the player they know their role to play in that particular match. So ஒவ்வொருத்தருடைய ரோல் என்னன்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரிந்து அவர்களுடைய ரோலை அந்த டீம்ல அந்த மேட்ச் நடக்கும்போது அவங்க ரோலை ரொம்ப சீரம் சிறப்புமாக செய்யும் போது தான் பாத்தீங்கன்னா அந்த டீம் அந்த வேர்ல்ட் கப்பையோ அந்த ஏதோ ஒரு கப்பை ஜெயிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கும். அந்த ரோல் ஒருத்தரும் அவங்களுடைய ரோலை சரியா பிளே பண்ணல அப்படின்னா அந்த மேட்சை தோற்று போகின்ற ஒரு சூழ்நிலை சென்றடைகிறார்கள். சோ இன்னைக்கும் we have to know and identify the role. சபையில உங்களுடைய ரோல் என்ன? பாஸ்டர் என்ன சொல்றாரு உங்ககிட்ட, நீங்க என்ன செய்யணும்னு சொல்றாரு, மூப்பர்கள் என்ன சொன்னோம்னு சொல்றாங்க. அந்த காரியத்தை we have to identify and we have to go with their, அதாவது அவங்களுடைய பாதையில நம்ம செல்கின்ற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். அப்பதான் பாத்தீங்கன்னா we can achieve the great commission. அந்த புதிய ஆத்துமாக்களை அறுவடை செய்கின்ற ஒரு காரியத்தில் நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். So you should know the role in that. So அதுல அநேக காரியங்கள் இருக்கலாம். நான் தலைவனா தான் இருப்பேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாத காரியம். ஏசப்பா ஒருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்திருக்கிறார். அவங்க ரோலை சரியாக செய்தாதான் அப்படின்னா we can do or we can achieve the goal what God has given us as a commandment. So play a role. So identify a role and play a role in such a way that you are fulfilling the God's will in this world. So நீங்க கூட ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, காலங்கள் பற்றி சொன்னாங்க. So this is a God's movement. So இது இந்த காலம் பாத்தீங்கன்னா it is a God's movement. இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்துகிற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். So identify a role and play a role, and in this movement, in this God's movement, play a role in such a way that you're going to build God's kingdom. So இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா அநேக பிரச்சனைகள் வரலாம். அநேக பிசாசானவன் பாத்தீங்கன்னா அநேக தடைகளை கொடுப்பான், அநேக குழப்பத்தை கொடுப்பான், அநேக காரியங்களை மனசுல போடுவான். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பர்த்திமேயு போல இருக்கும். பர்த்திமேயு எவ்வளோ நாள் பிச்சை எடுத்துட்டு இருந்தார். ஆனா ஒரு நாள் ஏதோ ஒரு வித்தியாசம் நடக்குது, என்னை சுத்தி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னு அவர் காதுல கேட்கிறாரு. ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கிறாரு, என்ன எல்லாம் ஒரே சலசலப்பா இருக்குது, என்ன காரியம் நடக்குது என்னை சுத்தி அப்படின்னா, அப்பதான் சொல்றாங்க ஏசப்பா வந்திருக்கிறாரு, இந்த ஏரியாவுக்கு ஏசப்பா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் உடனே அவர் என்ன சொல்றாரு, தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப கூட எல்லாரும் அவர் தடுக்கிறாங்க, டேய் அமைதியா உட்கார்றா, ஓரமா உட்கார்றா, என்னடா சத்தம் போட்டுன்னு இருக்கிற அப்படின்னு அவர் சப்ரஸ் பண்றாங்க. ஏசப்பா கிட்ட போகாத மாதிரி ஒரு சப்ரஷனை கொடுக்குறாங்க. ஆனாலும் தாவீதின் குமாரனே அப்படின்னு உறக்க சத்தத்தோடு அவர் சத்தம் போடுறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஏசப்பா அவர்கிட்ட
அந்த ஹீலிங் ப்ராசஸ அவர் கொடுக்குறாரு. ஸோ இது மூலமா என்ன நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, what Bartholomew teaches us is that you shouldn't allow those who can't meet your needs to dictate your behavior. So நம்மளுடைய தேவைகள் நமக்கு தானே தெரியும். We have identified the role what God has given to us in this world. அந்த ரோலை ஃபுல்ஃபில் பண்ணணும். எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது கர்த்தரானவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த காரியத்தை நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சப்ரஸ் பண்ணுவாங்க, உலகத்துல சப்ரஸ் பண்ணுவாங்க, நம்மள அடக்குவாங்க. ஆனா அந்த சப்ரஷன்கெல்லாம் நம்ம வந்து பிசாசானவன் கொடுக்கிற அந்த சப்ரஷன்கெல்லாம் நம்ம வந்து அடிபணிந்து போகாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டு நாம் இந்த உலகத்தில் வந்ததான நோக்கத்தை அறிந்து அந்த கமிஷனை நம்ம வந்து நிறைவேற்றுகின்ற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். So we have to conquer the devil and preach the revival in this world. பிசாசானவனை ஒடுக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிரேட் கமிஷனை இந்த உலகத்துல நம்ம நிறைவேற்றுகின்ற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். So train to reign. So இதுக்கெல்லாம் எங்க நான் ட்ரெயின் பண்றது, எனக்கு இதுக்கெல்லாம் யார் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குதான் சபைக்கு வரணும், அதுக்குதான் ஆன்லைன் பிரேயர் கேட்கணும், அதுக்குதான் யூடியூப் பிரேயர் கேட்கணும். வாரம் நம்மளுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சபையில சொல்லி கொடுப்பாங்க, பாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு, வர்ஷிப்ல சொல்லி கொடுப்பாங்க, பிரேயர் பாயிண்ட்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் நாமே நம்ம இந்த காரியத்துல ஈடுபடும் போதுதான் பாத்தீங்கன்னா we train ourselves to achieve, to reign the crown of glory. So அந்த ஜீவ கிரீடத்தை பெறணும் அப்படின்னா we have to train ourselves through the church what God has given to us. இல்ல நான் இன்னும் தூக்கத்துல தான் இருக்க போறேன், என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நான் பொறாமையில தான் இருப்பேன், நான் பெருமையில தான் இருப்பேன், நான் போய் இதெல்லாம் கேட்கணுமா, நான் போய் அவர் சொல்றதெல்லாம் கேட்கணுமா, அதெல்லாம் முடியாது, நான் போற வழியில் தான் நான் போவேன் அப்படின்னா we cannot reign the glory of God. So நான் இந்த காலை வேளையில சொல்லுகின்ற ஒரே ஒரு காரியம், விழித்திருப்போம், தூங்குனதெல்லாம் போதும், விழித்து எழுந்திருப்போம். We will fulfill the commission what God has given to us in such a way that we establish the kingdom of God to glorify His name. Thank you very much.